சார், சின்ன சின்ன பெட்டி கடையிலையும் சில்லறை இல்லைன்னு சொல்லி கூகுள் பேயில் தான் நம்ம காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ கூகுள் பேயில் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால எதுவும் பாதிப்பு இருக்கா? எஸ், சின்ன சின்ன கடைகள்லையும் இப்போ நம்ம ஜிபேயோ அல்லது யூபிஐ மூலமோ நம்ம பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சில்லறை தட்டுப்பாடுனால பே பண்ணியிருந்திருப்போம், இல்லை கேஷ் அப்போ ஹேண்டில் பண்ணுறதை யோசிச்சுட்டு எல்லாருமே ஜிபேயோ யூபிஐயோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதில் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் எத்தனை பெட்டி கடைகள் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, எத்தனை தள்ளுவண்டி கடை இருக்குதுன்னு தெரியாது, எத்தனை லாண்ட்ரி ஷாப் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அந்த கடைகளும் இன்றைக்கி ஜிபேயோ யூபிஐயோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ சில்லறைக்காக அதை கொடுத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு உங்களோட அமௌண்ட் எவ்வளவு லாண்ட்ரி கடைக்கு போயிருக்கு, பெட்டி கடைக்கு எவ்வளவு போயிருக்குன்னு தெரியும். இன்னொன்று அதே மாதிரி அவங்க சைட்லேயும் பார்க்கணும். பெட்டி கடைகள் எல்லாருமே முன்னாடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையோ அல்லது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டையோ எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. தள்ளுவண்டி கடையாக இருக்கட்டும், ஒரு வாழைப்பழ கடையாக இருக்கட்டும், எல்லா கடையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஜிபே யூபிஐயில் பண்ண அவங்களோட இன்கமும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் உங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷனை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ யூஸ்வலாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்துருச்சு. இதன் மூலம் டிரான்ஸ்பரன்சியை அதிகப்படுத்துகிறாங்க, அக்கௌண்டபிலிட்டி அதிகப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே பெட்டி கடை வச்சுருக்கவங்களோ தள்ளுவண்டி கடை வச்சுருக்கவங்களோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ ஜிபே மூலம் அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அவங்களும் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களும் ஒரு லிமிட்டை தாண்டினோன்னா டேக்ஸ் கட்டுற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. நம்மளும் என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்குமே ஐடி கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரீட் வெண்டாருக்கு ஐடி கார்டு, வெண்டார் ஐடி கார்டு, இதெல்லாம் எதுக்குன்னா எத்தனை ஸ்ட்ரீட் வெண்டார் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாமையே அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியும், பே பண்ணுறவங்களோட டிரான்சாக்ஷனும் தெரியும், அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறவங்களோட டிரான்சாக்ஷனும் தெரியும். நீங்கள் அக்கௌண்டபிள் ஆகுறீங்க, டிரான்ஸ்பரன்சியை கூட்டுறாங்க, டாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவோம். இது ஃப்யூச்சரில், இப்போதைக்கு உங்களுக்கு அதோட பாதிப்பை விட ஃப்யூச்சரில் எல்லா டிரான்சாக்ஷனுமே மாறிடும். அதனால கூட சில நேரம் வேணும்னே சில்லறை தட்டுப்பாடை கவர்மெண்ட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, டிஜிட்டலுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வச்சு உங்களை ஃபுல்லாகவே கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க.